ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரபா ஆன் வீல்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோவில் ஒரு பழைய ஜுவல்லரி பாக்ஸை எப்படி பென்சில் பாக்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த பழைய ஜுவல்லரி பாக்ஸை நல்லா க்ளீன் பண்ணி அதில் இருக்கிற பேப்பரெல்லாம் வந்து சுரண்டி எடுத்துகிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து அப்ளை பண்ணிடலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த கிரியேட்டிவ் ஒர்க் பண்ணுறது வந்து என்னோட லட்லி பாப்பா. ஸோ ஒயிட் கலர் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாப்பா வந்து ரெட் கலர் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ரெட் கலர் வந்து அப்ளை பண்ணிடலாம் பாக்ஸ் ஃபுல்லாக, அதாவது மேல் பகுதி அடிப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் வந்து இந்த ரெட் கலரை நல்லா அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த ஜுவல்லரி பாக்ஸை வந்து பழைய த்ராஷ்லாம் போட்டு வைப்போம் இல்லையா, அதில் போட்டு வச்சுருந்தோம். பாப்பா இதை பார்த்த உடனே வந்து எனக்கு ஏதாவது க்ரியேட்டிவாக வந்து இதில் சொல்லிக் கொடுங்க, இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், ரீயூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி சொன்னேன். உடனே வந்து பாப்பா பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் வந்து இப்போ மேடம் வந்து பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ரெட் கலர் வந்து அப்ளை பண்ணிடணும். ஸோ இப்போ கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஹாலிடேஸ் இல்லையா, இந்த வெக்கேஷனில் வந்து இந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக சின்ன சின்ன ஒர்க்லாம் வந்து அவங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்களும் எங்கேஜாக வந்து வச்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். அவங்களும் வந்து ஒரு புது விஷயத்த கற்றுப்பாங்க. ஸோ பாப்பா வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இதை உட்காந்துட்டு பண்ணிகிட்ருக்கா. இந்த மாதிரி வந்து ஃபுல்லி ரெட் கலர் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், எல்லா சைடும் வந்து அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் வந்து ஒயிட் கலர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக வந்து ஒயிட் கலர் எடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இயர்பட் எடுத்துட்டு அதை வந்து பெயிண்டில் டிப் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நான் கொஞ்சம் அவளுக்கு எப்படி ஃப்ளவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லி தர போகிறேன். அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் பாப்பா பண்ணுவாங்க. இந்த மாதிரி டாட் டாட்ஸாக வந்து ஒரு ஃப்ளவர் வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளுங்க. குட்டீஸ்க்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக பிடிக்கும். அண்ட் மோரோவர் இது ரொம்ப ஈஸி, ரொம்ப ரசிச்சும் பண்ணுவாங்க. ஸோ 2-3 ஃப்ளவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பாப்பா பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா. பட் ஆனால் இது பண்ணுறது பார்த்து எனக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி வராது, அதனால நீங்களே ஃபுல்லாக பண்ணிவிடுங்க, அந்த ஃப்ளவர்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி வந்து பர்ஃபெக்ஷனாக வந்து அவங்களால பண்ண முடியாது, அதனால நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் பண்ணுங்க, நான் உட்காந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் உட்காந்துட்டாங்க. ஸோ அதனால வந்து இது ஃபுல்லாக வந்து இது மாதிரி பண்ணிடலாம். எல்லா ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம இந்த டாப் போர்ஷன் ஃபுல்லாக வந்து நான் ஃப்ளவர்ஸால் இந்த மாதிரி கவர் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து மேலே மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால வந்து மேல் பகுதிக்கு மட்டும் வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிடுறேன். ஒருவேளை வேணும்னா நம்ம சைடில் இல்லை அடிப்பாகத்தில் கூட இதே மாதிரி பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பட் எனக்கு மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி மேல் பகுதியில் மட்டும் பண்ணால் பிடிக்கும். அதனால வந்து அதே மாதிரி இந்த ஃபுல்லாக இருக்கிற அந்த டாப் போர்ஷன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த பெயிண்டிங் வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா வந்து நமக்கு ப்ரஷ் கூட யூஸ் பண்ணல அப்படின்றதுனால வந்து பட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நல்லா வந்து ஈஸியாக நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும் பட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால. ஒருவேளை உங்ககிட்ட பட்ஸ் இல்லைன்னா நீங்கள் பென்சில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பென்சில். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பென்சிலோட பேக் சைடு நான் ஆல்ரெடி வந்து என்னோட அந்த வர்லி ஆர்ட் பண்ணேன் இல்லையா, அந்த உங்களுக்கு வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி காட்டியிருப்பேன். ஒருவேளை நீங்கள் பார்க்கலைன்னா அந்த வீடியோவோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃப்ளவர்ஸ் எல்லாம் வரைஞ்சதுக்கப்புறம் அதோட சென்டரில் வந்து இந்த மாதிரி எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்து மிடில் வந்து பட்ஸ் வச்சு டேப் பண்ணிடணும். இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணும்போது எல்லா பெட்டல்ஸுமே இப்போ எல்லா ஃப்ளவர்ஸுமே அழகாக இருக்கு இல்லையா. பாருங்க, இப்போ வந்து எல்லா ஃப்ளவர்ஸ்க்குமே வந்து நம்ம இந்த மாதிரி மிடில் இந்த மாதிரி எல்லோ கலரில் இது பண்ணிடணும். ஸோ அந்த ஃப்ளவரோட மகரந்தம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து எல்லோ கலரில் கொடுத்தோம்னா ரொம்ப அட்ராக்டிவாக. இப்போ பாருங்கள், நம்ம பாக்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க. இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து இந்த எல்லோ கலர் கொடுத்தோடனே இன்னுமே நல்லா பிரைட்டாக தெரியுது பாருங்க. இந்த மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸ்லேயுமே வந்து எல்லோ கலர் வந்து நல்லா டேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய பாக்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you all. Bye bye.